ஆத்ம வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா, மனிதனோட வாழ்க்கையை பற்றி புத்த துறவி தலாய் லாமா, அதாவது திபேத்தோட ஆன்மீக அரசியல் தலைவர் தலாய் லாமா என்ன சொல்கிறாருன்னா, பத்திரிகையாளர் சந்திப்பில் தலாய் லாமா கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. மனித இனத்தில் உங்களை மிகவும் ஆச்சரியப்படுத்திய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி தலாய் லாமா கிட்ட கேட்கும்போது அவர் சொன்ன பதில் தான் இது. என்னை மிகவும் ஆச்சரியப்படுத்தியவன் மனிதன்தான். ஏனென்றால் அவன் பணம் சம்பாதிப்பதற்காக தனது ஆரோக்கியத்தை தியாகம் செய்கிறான். பிறகு இழந்த ஆரோக்கியத்தை திரும்பப் பெறுவதற்காக சம்பாதித்த பணத்தை தியாகம் செய்கிறான். பிறகு நிகழ்காலத்தை அனுபவிக்க மறந்து எதிர்காலத்தை எண்ணி கனவுலகில் மிதக்கிறான். அதன் விளைவாக அவன் நிகழ்காலம் மற்றும் எதிர்காலத்தில் வாழ முடியாமல் தவிக்கிறான். தனக்கு இறப்பே இல்லை என்று இருமாப்போடு வாழ்கிறான். கடைசியில் வாழாமலே சாகிறான். தலாய் லாமா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இங்கே மனுஷன் தனக்கு இறப்பில்லைன்ற ஒரு கோட்பாட்டில் இருக்கான் அப்படின்றத முன்னாடி சொல்கிறாரு. அது கடைசியில் சொன்னாலுமே அது முன்னாடி தான் சொல்கிறாரு. இன்னொன்று, பணம் சம்பாதிக்கிறதுக்காக தன்னோட ஆரோக்கியத்தை தியாகம் செய்கிறான். பிறகு இழந்த பணத்தை திரும்ப பெறுவதற்காக, அதாவது இழந்த ஆரோக்கியத்தை திரும்ப பெறுவதற்காக சம்பாதித்த பணத்தை தியாகம் செய்கிறான். இதில் காலமும் நேரமும் விரயம் பண்ணி அவனோட நிகழ்காலத்தை இழந்துடுறான். எதிர்காலத்தை எண்ணி தவிக்கிறான், இல்லைன்னா கடந்த காலத்தை எண்ணி தவிக்கிறான். இந்த ரெண்டு விஷயமும் எண்ணங்களோட கோட்பாடு மட்டும்தானே தவிர வாழ்நாள் கிடையாது. வாழ்நாள்ன்றது இந்த நொடி தான் அப்படின்னு சொல்லி தலாய் லாமா சொல்கிறாரு. அப்போ தலாய் லாமா சொல்லக்கூடிய ஒரு விஷயம், மனிதன் வாழ தெரியாமல் வாழ்ந்துட்டு இருக்கான் அப்படிங்கிறது தான் அவர் சொல்கிறார். அப்போ நம்ம எப்படி வாழணும் அப்படின்னா, நிகழ்காலத்தில் இருக்க பழகிக்கணும் அப்படிங்கிறத தான் அவர் சொல்கிறாரு. நிகழ்காலத்தில் தான் நம்மளோட எல்லா தேவைகளுமே இருக்குது. இங்கே நிகழ்காலத்தில் நம்ம என்ன செய்கிறோமோ அது எதிர்காலத்தில் விளையும் அப்படிங்கிறது தான் எல்லா மகான்களும், அதாவது துறவிகள்லேருந்து மகான்கள்லேருந்து எல்லாரும் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். விழிப்புணர்வோடு இந்த நிகழ்காலத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணத்தை நம்ம உருவாக்கிக்கிட்டோம் அப்படின்னா எதிர்காலம் சிறப்பானதாக இருக்கும். இறந்த காலம் பொன்னான நினைவுகளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன். ஆத்ம வணக்கம். நன்றி.